ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பழிக்கு பழி வாங்காதே, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். ஒரு போதகர் இவ்வாறு எழுதுகின்றார்: ஒரு யானைப்பாகனோடு பேச வாய்ப்பு கிடைத்தது. அவரோடு பேசிய போது யானைகளை பற்றி நிறைய ஆச்சரியமான விஷயங்களை தெரிந்து கொண்டேன். பொதுவாக மனிதர்கள் விலங்குகளிடமிருந்து நிறைய ஆச்சரியமான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். யானைகள் கூட்டமாக சேர்ந்தே காணப்படும். ஒரு தாய் யானை தன் குட்டியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பாதுகாத்து வளர்க்கும். குட்டியானது தாயை பிரிந்து தூரமாக ஓடுகிற போது தாய் தன் ஒலியை எழுப்பி அதை தன்னிடமாக அணைத்து கொள்ளும். எப்பொழுதும் கரிசனையோடு அதை கவனித்து கொள்ளும். ஒருவேளை தாய் தன் குட்டியை விட்டு மரித்து போனால் அந்த கூட்டத்தில் உள்ள மற்ற பெண் யானைகள் இந்த குட்டியை தங்கள் கவனத்தில் வைத்து அதற்கு பால் கொடுத்து வளர்க்கும். அந்த குட்டி யானை தன் தாயை இழந்த துக்கத்தை அறியாதபடி அதை வளர்த்து கவனித்து கொள்ளும். ஆம், இன்று உலகத்தில் மனிதர்களிடம் அனாதை என்கிற வார்த்தை மிகவும் பிரபலமாக உள்ளது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான அனாதைகள் உள்ளனர். அவர்களில் குழந்தைகள், வாலிப வயதில் உள்ளவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என எல்லா வயதை உடையவர்களும் அடங்குவர். ஆனால் யானை கூட்டத்தில் அனாதை என்கின்ற எந்த ஒரு குட்டியோ அல்லது வயதான யானைகளோ இருப்பது இல்லை. காரணம், அவைகள் ஒன்றையொன்று நேசித்து சுயநலமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்கின்றன. இதை கேட்டபொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? கொஞ்ச காலம் வாழும் விலங்குகள் இப்படி வாழ்ந்தால் தேவ சாயலிலும் அவருடைய குணத்திலும் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும்? ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றோமா? பிறரிடத்தில் நாம் அன்பு கூறுகின்றோமா? அன்பாய் இருப்போம். நம்மை நேசிக்கும் இயேசு சீக்கிரம் வரப்போகின்றார். வருகைக்கு ஆயத்தமாவோம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். எங்களை நேசிக்கிறது போல எல்லோரையும் நேசிக்கும் நல் இருதயத்தை தாரும் தேவனே என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.